அம்மையப்பனை இணைக்க வைத்துக்கூடிய அந்த பள்ளியறை பூஜைக்கு நாம இந்த பஞ்ச மலர்களும் அதே போல பாலும் பழமும் கொடுத்து அந்த உபயத்தை எடுத்து ஓதுவார் மூர்த்திகள் ஓத அந்த ஊஞ்சல் பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்வை நாம் கண்டு தரிசிக்கின்ற பொழுது அவர்களுடைய இணைவினால் சூரியன்னா அப்பன், சந்திரன்னா அம்மா, இது இருவருடைய இணைவால பூலோகத்துல பல ஜீவராசிகள் தோன்றுகிறது. அப்ப நம்ம ஒரு நல்ல செயல் செய்யறோம், அந்த நல்ல செயலால அந்த ஊரே செழிப்பாகுது இல்ல. அப்ப அந்த செழிப்பாகிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? செய்த நாம. ஏன்னா நாம தான் என்ன பண்றோம்னா அந்த அம்மையப்பனுடைய இணைவை மகிழ்வாக பார்த்து தரிசிக்கின்றோம். அந்த பிராப்தத்தை பார்க்கிறதுக்காக தான் எல்லா மகரிஷிகளும் காத்து நின்னாங்க. எப்போதுமே சிவபெருமானிடம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ எப்பொழுதும் அம்மையப்பனோடு உங்களை நான் காட்சியா பார்க்கணும், நந்தி பகவானோடு அமர்ந்த திருக்கோலத்தை கண்கூடா பார்க்கணுன்றதுனாலதான் இந்த பிரதோஷ காலகட்டத்துல நந்தியின் மீது அம்மையப்பன் வலம் வருவதை நம்ம கண்கூடாக பார்ப்போம். அப்ப என்னன்னா, இந்த பள்ளியறை பூஜையினுடைய உதவியை நாம செய்கின்ற பொழுது, உதவி இல்லை அதற்கு பெயர் பாக்கியம், அதை நம்ம செய்கின்ற பொழுது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லமா, இந்த ஒரு தர்மத்தை, ஏன்னா இறைவன் இறைவியினுடைய இணையும் தர்மம் அகில லோகத்திற்கும் மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப அந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அவனுடைய புண்ணியம் எவ்வளவு அழகா மேம்படும்.